குருசாமி, நீ நேரா சேலத்துக்கு போ. என் மகனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவன் இங்க வர்றதோ போறதோ யாருக்கு தெரியவே கூடாது. இல்ல, நாளைக்கு விசாரணைன்னு ஏதாவது வந்தா அவன் சேலத்திலேயே இருந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இங்க வர சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என் பொண்ணை கெடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா? போடி. நான் தான் கூப்பிட்டேன். காவேரி, அண்ணன் என்ன கம்பியட்டம் வச்சான், தம்பி உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சான். அவங்களால பாதிக்கப்பட்ட நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா என்ன? அவன் குடும்பத்தையே கெடுத்தா என்ன? அவன் உன்னை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒழுக்கங்கட்டவன் ஊரெல்லாம் அசிங்கமா பேசி அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். அட, தற்கொலை கூட பண்ணிக்கலாம். ஆனா அந்த பழி அவன் மேல விழுவாத. இத பாரு, இந்த கத்தியில பாலுவோட கைரகை இருக்கு. இதனால யாரையாவது குத்துறேன்னு வச்சுக்குவேன், பழி அவன் மேல விழுவும். அட, யாரையாவது என்ன ஒன்னே குத்துறேன்னு வச்சுக்க, ரகுநாத ரெட்டி குடும்பமே க்ளோஸ். பாத்தியா, நீ செத்து அவனை பழி வாங்க போற. செத்துருமா? பாலு, வாங்க பெரியப்பா. என்னப்பா கண்ணு கலங்குது? அண்டனும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா வரக்கூடாது. உன்னை கெடுக்கணும்னு நினைச்ச உங்க அண்ணன் மேல பாசம் உனக்கு வரவே கூடாது. என்னது போலீஸ் வருது? வாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் கல்யாண தேதியா பேசி முடிவு பண்ணல, அதுக்குள்ளார பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டீங்க, கூப்பிடாத போது வந்து தொல்லை கொடுப்பீங்க. சாரி மிஸ்டர், காவேரி கொலை விஷயமா இவரை விசாரிக்க வந்திருக்கேன். கேட்க சொல்றேன். யோ, காவேரி கொலையை பத்தி விசாரிக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா போய் கேளுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு.
அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏயா ஒரே ஒரு சொந்த பந்தம் எங்கேயாவது பார்த்து பேசினா நெருங்கி பழகுறாங்கன்னு சொல்றா. ம். நெருக்கம் இல்லாமையா இந்த போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க? உங்க நிச்சயதார்த்தத்துல இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணியிருக்கா. இவ இருந்தா எங்க உங்க கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க இவளை கொலை பண்ணிட்டீங்க. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா புடிச்சிட்டு போங்க. போட்டோவை காட்டி என்னமோ மிரட்டுறீங்களே. கான்ஸ்டபிள்ஸ், ஓஹோ, வீட்டை சோதனை போட போறீங்களா? தாராளமா போட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ம். சார் என்னையா ரத்தக்கரை உள்ள கத்தி சார். இரியா, அதை தொடாத. இந்த இதுல எடு. என்ன சார் இது? கொலை பண்ணலன்றீங்க, ரத்தக்கரை படிஞ்ச கத்தி எப்படி இங்க வந்தது? அட பாவி, அவளை நீ கொலையே பண்ணிட்டியா? பெரியப்பா இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா அவ விஷயத்தை தான் பெருசு பாத்துக்கிறேன்னு சொன்னிச்சுல்ல, அதுக்குள்ளார அவளை கொலை பண்ணிட்டியாடா. அது இல்லைங்கண்ணா சொல் உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணிருப்பான். உன்னை நல்லவே நம்பி சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டானடா. பெரியப்பா நான் ஏய் ஏய் நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க நினைக்கவே இல்லடா. இல்லங்க. நீ படிச்சிருந்த இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. இல்லங்க, நான் இந்த கொலையை பண்ணலங்க. போதும்டா போதும். இனி நீ இருக்கிற பக்கத்துக்கே ஒரு கும்பிடு, எதையும் பேசாத. இன்ஸ்பெக்டர், நாங்க தெரியாம ஏதாவது பேசியிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கடமை நீங்க செய்ய. கான்ஸ்டபிள்ஸ், பெரியப்பா நான் இந்த கொலையை செய்யல பெரியப்பா. பேசாதடா நீ. இன்ஸ்பெக்டர், நான் இந்த கொலையை பண்ணல இன்ஸ்பெக்டர். பெரியப்பா கொஞ்சம் சொல்லுங்க பெரியப்பா, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. ஒரு நல்லவனுக்கு உதவி செய்வேன், ஆனா கொலைகாரனுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். பெரியப்பா. தெரிஞ்சுக்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த கொலையை பண்ணல. பெருசு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் பானு, இன்ஸ்பெக்டர் என்ன இதெல்லாம்? கொலை பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். பானு கொலை பண்ணிட்டானா? பெரியப்பா, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? டேய், சும்மா நடிக்காதடா. என்ன நடந்தது? நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடந்தது. அப்ப சரி. தம்பிய முட்டிக்கு முட்டி அடிக்காதீங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கு. வேண்டாங்க. இதெல்லாம் அரசியல் மாதிரி. அடிக்க வேண்டானா அடின்னு அர்த்தம். பஸ்ஸை கொளுத்த வேண்டானா கொளுத்துறது இல்ல, ரயில எரிக்க வேண்டானா எரிக்கிறது இல்ல. டாடா, பை பை. பெருசு அங்க பாருங்க, விஜய ரகுநாத ரெட்டி தம்பி மேல இருக்கிற பாசத்தினால துடி துடிக்கிறாரு. துடிக்கிட்டோம். அன்னைக்கு நான் கால் வந்து கதறினேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சா. இன்னைக்கு அவன் தம்பிய நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். துடிக்கிட்டோம். என்னக்கா சொல்ற? மாமாவை காணோமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அந்த வீட்ல? அந்த வீட்டுக்கும் ஆளமிச்சு பாத்துட்டேன், அங்கேயும் போகலையா. பொண்ணு அடக்கம் பண்றது கூட வரலன்னு அவ அழுதாளாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாமா அந்த பொண்ணு அடக்கம் பண்ண கூட போகலனா? அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. தம்பி இந்த கொலையை செய்யல. நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேலை செய்யுது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன்.